அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி டிசம்பர் 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள், தேர்தல் சீர்திருத்தம். நமக்கு முன்னாடியே தெரியும், தேர்தல் சீர்திருத்த இந்த வாக்காளர் சீர்திருத்த பணி நாட்டின் 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசத்தில் நடக்குது. சரிங்களா? அதைத் தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடல் கடந்த 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டதாகும். கடந்த 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பிறகு இந்த பாடல் பிரபலமடைந்தது. கடந்த 1950 அரசியல் நிர்ணய சபையால் இது நாட்டின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக பாருங்கள், வக்ஃப் வாரிய தலைவராக நவாஸ்கானி பொறுப்பேற்பு. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவராக மக்களவை உறுப்பினர் நவாஸ்கானி பொறுப்பேற்றார். இந்த வக்ஃப் வாரிய மசோதா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் வக்ஃப் வாரிய சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக திருக்குறள். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார், பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையவர் மேற்கொள்ள மாட்டார். அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்ததான் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தை பற்றி குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். கடந்த 2022 ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் என்று நாம் கொண்டாடிய பாரத விடுதலையின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது முதலாவது காசி தமிழ்ச்சங்கம் நடத்தப்பட்டது. அப்போது முதல் இந்நிகழ்வு தேசிய நல்லிணத்துக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக, கங்கையின் கலாச்சாரமும் காவிரியின் பண்பாடும் கைகோக்கும் விழாவாக, வடக்கும் தெற்கும் அதன் பொது பாரம்பரியத்தின் வழி இணைந்து கொண்டாடும் நிகழ்வாக இது உருவெடுத்து வருகிறது. இது மகாகவி பாரதியார் கண்ட கனவு அப்படின்னு சொல்லி அதனுடைய வரிகளை கொடுத்துருக்காங்க. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், செங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு பாரதியார் பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்ததாக இந்த வருஷம் 2025 டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 4வது தமிழ்ச்சங்க மாநாடு காசி தமிழ்ச்சங்க மாநாடு நடைபெறுது. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். இதில் மத்திய கல்வி அமைச்சகமும் உத்தரப்பிரதேச அரசும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் சென்னை IIT மெட்ராஸும் இணைந்து இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. அதே போல் காசி தமிழ்ச்சங்கத்தில் இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கற்கலாம், தமிழ் கற்போம். இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை சொல்லியிருக்காங்க. என்னது? தமிழ் கற்கலாம், தமிழ் கற்போம். அடுத்ததாக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டு வாரணாசி வந்துள்ளனர். தமிழ் ஆசிரியர்கள் வாரணாசி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 15 நாட்கள் அடிப்படை தமிழ் கற்பிக்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சி பெரும் போற்றுதற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு 1500 பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கிற ஒரு முன்னெடுப்பு இங்கே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் மகாகவி பாரதியார் பாடியதைப் போல நமக்குள்ளே பழங்கதிகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை என்பதை நாம் உணரவில்லை அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்ஸ் பார்த்துங்க, நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் பாரதியார். அதே போல் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய 4வது மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 1400க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க. அதில் தமிழ் சிந்தனையில் காசி மகாகவி சுப்பிரமணிய பாரதி மற்றும் அவரது மரபு தொடர்ச்சி, காசி மற்றும் தமிழகத்தின் ஆன்மீக மற்றும் தத்துவ பாரம்பரியம், புனித நூல்கள், காசி மற்றும் காஞ்சிபுரம் இடையிலான உரையாடல் என முக்கியமான தலைப்புகளில் அடுத்தடுத்த 2 வாரங்களுக்கு பல்வேறு கல்வி அமர்வுகள் நடத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னர் அதிவீர பராக்கிரம பாண்டியன் வடகாசிக்கு சென்றதன் பின் தனது நாட்டில் ஒரு நகரத்திற்கு தென்காசி, அதாவது தட்சிண காசி என்று பெயரிட்டார். காசியை தெற்கில் பிரதிபலிக்கும் புனித நகரமாக என்பதால் தென்காசி என்ற பெயர் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் பாரதியாரோட கோட்ஸ் மட்டும் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2026 ஏப்ரல் முதல் 2027 பிப்ரவரி வரை 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் 2027 பிப்ரவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2 கட்டமாக நடத்தப்படும் அப்படின்னு மக்களவையில் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும். முதல் கட்டத்தில் வீடு பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் அரசுகளினுடைய வசதிக்கேற்ப 30 நாட்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்டத்தில்
அதாவது இரண்டாம் கட்டத்தில் வந்து மக்கள் தொகை கணக்கிடுதல் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து நடத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லடாக் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகள், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்கள் போன்ற பனிப்பொழிவு பகுதிகளில் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வரி கணக்கெடுப்பும் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது நமது முந்தைய கணக்கெடுப்புகளின் அனுபவங்கள் அடுத்த கணக்கெடுப்பு பணிகளில் வந்து பயன்படுத்தப்படும். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எண்ம முறையில் நடத்தப்படும். அதன்படி கைபேசி செயலிகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படுவதுடன் மக்கள் தங்களின் விவரங்களை இணைய வழியில் சுயமாக பதிவேற்ற வசதி வந்து ஏற்படுத்தி தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 2026 ஏப்ரலில் வீடு மற்றும் வீட்டுடைய வசதியை வந்து கணக்கெடுக்கிறாங்க. அதே போல் 2027 பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை வந்து எண்ம முறையில் கணக்கெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜாதி வரி கணக்கெடுப்பும் வந்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள். ஆதி திராவிடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கிராமப்புற மக்கள் கல்வியறிவு பெறவும் மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையிலும் தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் வந்து அமைக்கப்பட உள்ளன. கிராமப்புற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு அரசின் நலத்திட்டங்களை அறிவித்தல், கல்வி மற்றும் இதர பயனுள்ள தகவல்களை வழங்குதல், விவசாயிகள், மாணவர்கள், சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளித்தல் என்ற அடிப்படையில் இந்த மையங்கள் வந்து செயல்பட உள்ளன. கிராம அறிவுசார் மையங்கள் என்ற பெயரில் இதற்கான கட்டடங்கள் 3 மாதிரிகளில் கட்டப்படும். தரைத்தளம், முதல் தளத்துடன் கூடிய மையம், மாதிரி 1 என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தரைத்தளத்துடன் கூடிய மையத்துக்கு மாதிரி 2, மாதிரி 3 என வரையறுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாமக்கல்லில் மொத்தம் 24 மையங்கள். தமிழகத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டத்தில் 24 மையங்கள் கட்டப்பட உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களில் தலா 12 மையங்கள் வந்து கட்டப்படுகின்றன. அடுத்ததாக தாட்கோ நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்ட திட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் ஆதி திராவிட பழங்குடியின கிராம மக்களுக்கு பிரத்யேகமாக இந்த அறிவுசார் மையங்கள் வந்து கட்டப்படுகின்றதாக சொல்லியிருக்காங்க. அப்போ தாட்கோ தான் வந்து இதுக்கான ஃபுல் ஃபண்டையும் வந்து கொடுக்குது. நபார்டு வங்கியின் 2025-26ஆம் ஆண்டுக்கான ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து இதற்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவுசார் மையத்துக்கு வந்து முழுக்க 2025-26 படி ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து இதுக்கான நிதியை ஒதுக்கி இருக்கிற வங்கின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க் தான். தாட்கோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான திட்ட வரைவை வந்து வழங்கியிருக்கு. அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகள் தினம். முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து கடைபிடிக்கப்படும் டிசம்பர் 3ஆம் தேதி வந்து ஒரு வருஷம் வந்து மாற்றுத்திறனாளி தினமாக கடைபிடிக்கிறாங்க. ஆண்டுதோறும் இந்த நாளில் ஐக்கிய நாடுகள் சபை மூலம் முக்கிய உறுதிமொழி வெளியிடப்பட்டு வருகிறது. நிகழாண்டில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வளர, சமூக ஏற்றம் மலரும் என அறிவித்துள்ளது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வளர, சமூக ஏற்றம் மலரும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், அந்த திட்டத்தின் மூலிமா மாற்றுத்திறனாளிகள் வந்து பயனடைகிற வேறு துறை சேவைகளும் வந்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவித்தொகை எவ்வளவு தமிழ்நாட்டில் வழங்கப்படுதுன்னா 1500 ரூபா வழங்கப்படுது. அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாற்றுத்திறனுடைய சதவீதம் 40% மேலே இருந்தால் தான் அவங்களுக்கான அந்த மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை 1500 ரூபா முழுசாக வந்து சேரும். அடுத்ததாக இந்தியாவில் சராசரியாக இந்த இடத்து 881 கொடுத்துருக்காங்க. அது தப்பு, சரிங்களா? 811 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே ஒரு மருத்துவர் வந்து எத்தனை பேஷண்ட்டுக்கு வந்து இருக்காங்க, எத்தனை மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 811 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் சராசரியாக 811 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவில் மருத்துவர்கள் மக்கள் விகிதம் இருப்பதாக மாநிலங்களில் வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் மருத்துவர்களின் எண்ணிக்கை குறித்து மாநிலங்களில் எடுக்கப்பட்ட கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா வந்து எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காரு. இந்திய மருத்துவ கவுன்சில், மாநில மருத்துவ கவுன்சில்கள் ஆகியவற்றின் தகவலின்படி இந்த கவுன்சில்களில் 13.88 லட்சம் அலோபதி மருத்துவர்கள் பதிவு செய்துள்ளனர். கூடுதலாக நாட்டில் 7.51 லட்சம் ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, சித்தா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வந்து ஆயுஷ் மருத்துவர்களும் உள்ளிருக்காங்க. அப்போது இந்த சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், யுனானி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டில் சராசரியாக 811 பேருக்கு ஒரு மருத்துவர் உள்ளனர். 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்ற உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் மருத்துவர்களும் பார்த்திங்கன்னா
எண்ணிக்கை மேம்பட்டதாகவே வந்து உள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்து 2014 முன்பு 387ஆக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818ஆக வந்து உயர்ந்திருக்கதாகவும் பெருமிதம் கொள்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, இந்தியாவில் சராசரியாக எத்தனை மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர்னா 811 மக்களுக்கு வந்து ஒரு மருத்துவர். அதே போல் தற்பொழுது எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்து இந்தியா முழுவதும் இருக்குன்னா 818 மருத்துவக் கல்லூரி வந்து செயல்படுது. அதே போல் காசி தமிழ்ச்சங்கம் நாட்டின் ஒற்றுமைக்கு வந்து வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். நம்ம காசி மற்றும் தமிழகம் இடையான உறவு பழமையானது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கங்கையிலிருந்து புனித நீரை வந்து எடுத்து சென்றிருக்காரு. அதை நினைவு சொல்கிறாங்க. அதே போல் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை ஏற்படுத்தியது போன்ற தமிழுக்கு பல பணிகளை வந்து மத்திய அரசு செய்துள்ளது. மேலும் 4 இந்திய மொழிகள், 6 வெளிநாட்டு மொழிகள் என 10 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தொல்காப்பிய நூல் வந்து வெளியிடப்பட்டிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொல்காப்பியம் வந்து 4 இந்திய மொழி மற்றும் 6 வெளிநாட்டு மொழிகள் என 10 மொழியில் வந்து தொல்காப்பிய நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேல் ட்ரோன்கள் கொள்முதல் அதிகரிப்பு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேலிடம் இருந்து செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய ஹேரான் மார்க் 2 ட்ரோன்களை கொள்முதல் செய்ய இந்தியா வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டிருக்கு. யார்கிட்ட இருந்தால் இஸ்ரேல் கிட்ட இருந்து. வீட்டு கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி. இந்தியாவுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 5780 கோடி வந்து கடன். அப்போது வீட்டு கூரைகள் வந்து சூரிய மின் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்தியாவுக்கு எந்த வங்கி வந்து உதவி இருக்குன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி தான். எவ்வளோனா 5780 கோடி. வீடுகள் கட்டிடங்கள் மேற்பகுதியில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்துவதை மேலும் துரிதப்படுத்துவதற்காக இந்தியாவுக்கு 5780 கோடி கடன் வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி வழங்கியுள்ளது. இதன் மூலம் 2027ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளில் குறைந்த செலவில் மின் உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ 2027க்குள்ள 1 கோடி வீடு வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. பிரதமர் சூரிய மின் உற்பத்தி திட்டம் மூலம் உலகில் மிகவும் வேகமாக இத்திட்டத்தை முன்னெடுக்கும் நாடாக இந்தியா வந்து உருவாகிறது. ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுத்தாத மின்சாரம் வந்து இதன் மூலிமா தயாரிக்கலாம். அதுக்காக தான். இதன் மூலம் இந்தியாவில் 30 ஜிகாவாட் மின்சாரத்தை வீடுகள் கட்டடங்கள் மேல்பகுதியில் சூரிய மின்தடைகளை நிறுவி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதும் தான் வந்து இதனுடைய இலக்காக இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2027 டார்கெட் வந்து 1 கோடி வீடு. ஆசிய வளர்ச்சி வங்கி தான் வந்து இதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 5780 கோடி. வீட்டு கூரையில் வந்து சூரிய மின் உற்பத்திக்காக இந்தியாவுக்கு கடன் கொடுத்துருக்குது. அடுத்த பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என மாற்றம். சேவா தீர்த் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து சேவை தளம் அப்படின்னு பெயர். இந்த சேவா தீர்த் என்று மாற்றப்படுவதாக சொல்லியிருக்காங்க பிரதமருடைய அலுவலகத்தின் பெயர். சேவை செய்வதை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பணியிடம் இதுவாகும். இங்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் முடிவுகள் எடுக்கப்படும். இந்தியாவின் பொது அமைப்புகள் மாற்றத்தை கண்டு இந்தியாவுடைய பொது அமைப்பு வந்து மாற்றத்தை கண்டு வருகின்றன. ஆட்சி நிர்வாகத்தின் சிந்தனையானது அதிகாரம் என்பதிலிருந்து சேவை என்பதாக மாறி வருகிறது. பிரதமர் அலுவலகத்துக்கான பெயர் வந்து இது மூலிமா வந்து மாற்றியிருக்காங்க. அதே போல் அண்மையில் தில்லியில் உள்ள ராஜ்பத் பகுதியின் பெயர் கர்த்தவ்ய பத் கட்டமைப்பு பாதை அப்படின்னும், முன்னதாக தில்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் லோக் கல்யாண் மார்க் என்று கடந்த 2016ஆம் ஆண்டு வந்து மாற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமருடைய அலுவலகத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவா தீர்த்து. அதே போல் டெல்லியிலேருந்து ராஜ்பத் பகுதியின் பெயர் பார்த்திங்கன்னா கர்த்தவ்ய பத், அதாவது கட்டமைப்பு பாதைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அதனுடைய பேர் லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு 2016 மாற்றிருக்காங்க. அதே போன்று மத்திய அரசின் தலைமைச் செயலகத்தின் பெயர் வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னும் மாற்றியிருக்குதா குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதமர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா 1946 செப்டம்பர் 2 வந்து இடைக்கால அமைச்சர் அமைச்சிருப்பாங்க. அப்போது வந்து தற்காலிகமாக வந்து ஒரு செயலகம் வந்து செயல்பட்டுருக்கும். அதை தான் வந்து பிரதமர் செயலகமாக 1947 வந்து மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1977 மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமராக ஆட்சிக்கு வந்தப்போ பிரதமர் செயலகத்தை பிரதமர் அலுவலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். அடுத்த மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதா மக்களவைக்கு திருப்பி அனுப்பியது மாநிலங்களவை. என்னென்னா 5%, 12%, 18%, 28% என 4 விதிகளில் விதிக்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி 2 விகிதங்களாக வந்து குறிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது சுமார் 375 பொருட்கள் மீது 5%, 18% என 2 விகிதங்கள் ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர மிகுந்த ஆடம்பர பொருட்கள் மீது 40% வந்து ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சீர்திருத்தங்களை மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்ட அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த மாநிலத்துடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளதால் அவசர சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட நிலையில் வந்து இதற்கு மாற்றாக மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதா வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நாட்டில் வந்து காமனாக வந்து ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மணிப்பூருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்காது மத்திய அரசு வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீட்டை 49% அதிகரிக்கும் பரிசீலனை ஏதும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் நாடாளுமன்றத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு 20%, தனியார் வங்கிகளில் 74% உள்ளது.
இதில் தனியார் வங்கிகள் 49% வரை நேரடியாகவும் அதற்கு மேல் 74% வரை அரசு மூலமும் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீட்டை 49% அதிகரிக்கும் பரிசீலனை ஏதும் மத்திய அரசிடம் கிடையாது. பொதுத்துறை வங்கிகளில் 5%க்கும் மேல் பங்கு இருப்பவர்கள் மட்டுமே நிர்வாக குழு தொடர்பான வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும். இந்த 5% பங்குகளை வாங்கவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன் அனுமதி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பொதுத்துறை வங்கிகளில் பங்குகளில் 25% வரை பொதுமக்களின் பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்ற விதியும் வங்கிகள் கடைபிடிக்க வேண்டியுள்ளதாக சொல்லியிருக்காரு. ஸோ பொதுத்துறை வங்கியோடைய அந்த அந்நிய நேரடி முதலீடு 49% அதிகரிக்குது. எந்த திட்டமும் மத்திய அரசு செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பொதுத்துறை வங்கி 5%க்கு மேலே பங்கு இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த நிர்வாக குழு வாக்கெடுப்பில் பங்கேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பொதுத்துறை வங்கிகளை பங்குடைய 25% வரை பொதுமக்களுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னுடைய வங்கி விதிமுறையும் பொதுத்துறை வங்கி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடு 3வது இடத்தில் தமிழகம். கடந்த ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் எடுத்த மாநிலங்களில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு காலகட்டத்தில் மகாராஷ்டிரம் அதிகபட்சமாக $1057 கோடி முதலீட்டை பெற்று முதலிடம் வைக்கிறது. $940 கோடி பெற்று கர்நாடகம் 2வது இடத்திலும், $357 கோடி பெற்று தமிழகம் 3வது இடத்திலும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ஹரியானா 322 கோடி, குஜராத் அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு என்ன முக்கியம்னா அந்நிய நேரடி முதலீட்டில் 3வது இடத்துல தமிழகம் இருக்குது. ஃபஸ்ட் இடத்த மகாராஷ்டிரா, செகண்ட் இடத்த கர்நாடகா இருக்குது. ஸோ தினமணிலிருந்து முக்கியமான நியூஸ் தான். அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். ஜார்ஜ் பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு, வெற்றி என்பது ஒருபோதும் தவறுகளை செய்யாமல் இருப்பதில் இல்லை, ஆனால் அதே தவறை 2வது முறை செய்யாமல் இருப்பதில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா இந்தியா இணைந்து S-500 ஏவுகணைகளை தயாரிக்க திட்டம். இந்தியா ரஷ்யா 23வது வருடாந்திர உச்சி மாநாடு டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. நடைபெற்றுருச்சு. குறிப்பாக பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம், விண்வெளி, அணுசக்தி தொழில்நுட்பம் குறித்து தலைவர்கள் இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து 5 S-400 ஏவுகணைகளை வாங்க கடந்த 2018ஆம் ஆண்டில் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதுவரை 3 S-400 ஏவுகணைகள் ரஷ்யா வழங்கியிருக்கிறது. மீதமுள்ள 2 தொகுப்பை அடுத்த ஆண்டு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை மூலம் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். அடுத்த கட்டமாக S-500 ஏவுகணைகளை இந்திய விமானப்படையில் சேர்க்கவும் திட்டமிட்டப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து S-500 ஏவுகணைகளை தயாரிப்பது குறித்து அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. இந்த ஏவுகணை மூலம் 600 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான தரைவான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளில் எய்ட்ஸ் நோயால் உயிரிழப்போர் எண்ணிக்கை 81% குறைந்துள்ளது அப்படின்னு ஆய்வு சொல்லுது. புதிதாக HIV பாதிப்போர் 35% குறைந்துள்ளது. அதேபோல் HIV பாதிப்பால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 69% குறைந்துள்ளது. இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளிவிவரத்தின்படி 25.6 லட்சம் மக்கள் HIV பாதிப்புடன் வாழ்ந்து வருகின்றனர். இதில் 14 லட்சம் ஆண்கள், 11 லட்சம் பெண்களும் அடக்கம். நாட்டில் உள்ள HIV நோயாளிகளில் 74% பேர் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வசிக்கின்றனர் அப்படின்னு தகவல் தெரியுது. அடுத்ததாக உலகின் முதல் 100 இராணுவ தளவாட தயாரிப்பு நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவினுடைய 3 பொதுத்துறை நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. இராணுவ தளவாட உற்பத்தி உலகின் முதல் 100 நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 3 பொதுத்துறை நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கா சொல்லி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து மசாகன் டாக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவை சேர்ந்த HAL $3.8 பில்லியன் விற்பனையுடன் 44வது இடத்தில் இருக்குது. இதைத் தொடர்ந்து BEL $2.4 பில்லியன் விற்பனையுடன் 58வது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலில் அமெரிக்காவுடைய லாக்கிட் மார்டின் பட்டியலில் ஃபஸ்ட் இடத்து இருக்குது. ஸோ இந்தியாவில் 3 நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் இடம்பெற்றிருக்கு. என்னென்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மசாகன் டாக்ஸ். உலகின் முதல் 100 இராணுவ தளவாட தயாரிப்பு நிறுவனத்தில் சென்னையில் வசிக்க வரி கட்ட வேண்டும் என்றும் திட்டத்தை முன்மொழிந்த ஆங்கிலேயர் பேப்பர்மன்ஸ் பிராட்வேயின் பெயரில் அமைந்ததுதான் பிராட்வே. இங்கிருந்து பேருந்து நிலையம், அரசு அலுவலகங்கள், பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம் என ஒருங்கிணைந்த கட்டிடமாக மாற்றப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பிராட்வே என்ற பேர் எப்படி வந்தால் சொல்லியிருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. யமுனை ஆற்றை சுத்திகரிப்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் 5536 கோடி செலவு செய்துள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த யமுனை சுத்திகரிப்பு திட்டம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1990 தொடங்கியிருப்பாங்க. இப்போ தொடங்கப்பட்டிருக்க யமுனை சுத்திகரிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
அதே போல் கங்கா சுத்திகரிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமாமி கங்கா அப்படின்னு ஒரு பேரில் வந்து 2014 வந்து ஒரு திட்டம், தூய்மை இந்தியா திட்டம் போல் ஸ்டார்ட் பண்ணி 2028 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ யமுனை சுத்திகரிப்பு திட்டத்துடைய டார்கெட்டு 2027, நமாமி கங்காவுடைய டார்கெட் வந்து 2028. கங்கை சுத்திகரிப்பு திட்டம் அப்படின்னு தனியாக கேட்டாங்கன்னா 1985, யமுனை சுத்திகரிப்பு திட்டம்னு கேட்டாங்கன்னா 1990. அடுத்த இயற்கை சீற்றத்தால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதில் முக்கியமாக வந்து நமக்கு ஒரு கண்டனம் கொடுத்துருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தாமினி செயலியானது 40 நிமிடங்களுக்கு முன்னதாக மின்னல் எச்சரிக்கையை வந்து விடுக்கிறது. தமிழக அரசின் டிஎன் ஸ்மார்ட் இணையதளம், டிஎன் அலர்ட் செயலிகள் இதுபோன்ற எச்சரிக்கைகள் வந்து வழங்குகின்றன. பனைமரங்கள் நடுவது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளுடன் ஸ்மார்ட் கம்பங்களை அமைப்பது, அதிக அபாயம் உள்ள பகுதிகளில் குறித்த வரைபடங்களை உருவாக்குவது உள்பட அறிவியல் பூர்வமான கண்காணிப்பு, தரவு துல்லியத்தை வந்து அதிகரிப்பதும் அவசியம். அதுபோல் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கும் கீழ்மட்ட அளவிலான செயல்படுத்துதலுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்ததாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, இந்த தாமினி அப்படின்ற ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வானிலை ஆய்வு மையத்தை வந்து இந்த வானிலை அறிவிப்பு வந்து முன்கூட்டியே வந்து நமக்கு எச்சரிக்கும். அதே போல் தமிழ்நாட்டில் டிஎன் ஸ்மார்ட் இணையதளமும் டிஎன் அலர்ட் அப்படின்ற செயலியும் வந்து இதுக்காக எதை மின்னல் எச்சரிக்கை வந்து நமக்கு வந்து முன்கூட்டியே தகவல் தரதுக்காக தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. அடுத்த ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரி சென்னையில் 1946 இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனால் தொடங்கி வைக்கப்பட்டது. மயிலாப்பூரில் 20 ஏக்கர் பரப்பளவில் தன்னாட்சி தகுதியுடன் இக்கல்லூரி வந்து செயல்படுகிறது. அப்போது ராமகிருஷ்ணா விவேகானந்தா கல்லூரி எப்போ தொடங்கப்பட்டது? 1946 குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனால் தான் தொடங்கி வைக்கப்பட்டது. காஞ்சி என்பது ஆற்று பூவரசு மரத்தை குறிப்பதாகும். பூவரசு அதிகம் நிறைந்த பகுதியாக இருந்தால்தான் கச்சி நகரம் காஞ்சி என பெயர் பெற்றது. இந்த காஞ்சி சிறப்பு பெற்ற நகரமாக இருந்ததால் புறம் என்ற பெயர் பின்பு இணைக்கப்பட்டது. அதனால தான் காஞ்சிபுரம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தா சப்த மோட்ச புரிகள் என்பது ஒரு மனிதன் மரணத்துக்கு பின் முக்தியை அளிக்கும் 7 புனித நகரங்களை வந்து குறிக்கும். அயோத்தியா, மதுரா, கயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா ஆகியவை அந்த 7 மோட்ச புரிகளாகும். அவந்திகா என்பது சிப்ரா நதிக்கரையில் உள்ள உஜ்ஜயினியை குறிக்கும். ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த முக்தி மோட்சம் சொல்லுவோம்ல, அதை அடையிறதுக்கான ஒரு 7 புனித நகரம் தான் இது சொல்கிறாங்க. ஹீலியம் என்பது நிறமற்ற, மனமற்ற, நச்சுத்தன்மையற்ற மந்தமான வாயு ஆகும். சூரியனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக பிரபஞ்சத்தில் மிகவும் அதிகமாக காணப்படும் தனிமம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜார்ஜ் பெர்னாட் வந்து கோட் சொல்கிறாரு. சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்கள் தான் வாழ்வில் முன்னேற்றம் காண்கின்றனர். 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் மதராசா பள்ளியாக தொடங்கப்பட்டு 1901 இஸ்லாமிய மாணவர்களுக்காக கல்லூரியாக மேம்படுத்தப்பட்டது தான் தற்போதைய நந்தனம் அரசு கல்லூரி. இது 1948 அனைத்து மதத்தினரும் படிக்கும் கல்லூரியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 18ஆம் நூற்றாண்டிலே வந்து மத்திய மதராசா பள்ளியாக தொடங்கப்பட்டு 1901 இஸ்லாமியர்கள் செயல்பட்டது. அதுக்கப்புறம் 1948 வந்து அனைத்து மதத்தினரும் படிக்கிற கல்லூரியாக வந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் மாறி இருக்கு. அரசினர் மகளிர் கல்லூரியாக கடந்த 1964 தொடங்கப்பட்ட கல்லூரி சுப்பிரமணி பாரதியார் நினைவாக பாரதி மகளிர் கல்லூரி என பெயர் மாற்றப்பட்டது. தற்போது சென்னை பல்கலைக்கழகத்துடைய அனுமதியுடன் தன்னாட்சி கல்லூரியாக செயல்படுகிறது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம். அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு 2025ஆம் ஆண்டை செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக அறிவித்து நாடு முழுவதும் உள்ள கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஏஐ கல்வியை வந்து மேம்படுத்தி வருகிறது. யார்? அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு தான் வந்து 2025ஆம் ஆண்டை செயற்கை நுண்ணறிவு ஆண்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் 2025ஆம் ஆண்டை வந்து ஐக்கிய நாடுகளை வந்து என்ன அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சர்வதேச பனிப்பாறை ஆண்டாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைப்பு 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ டு ஆல்.